நடுக்காட்டுக்குள்ள இருக்கிறோம். தமிழர் வணங்கு தெய்வம் அல்லவா கவில்பத்தை பயணம் 2026 அத்தியாயம் 15. சங்கரையா மாதிரி இந்த மாதிரி ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு குழு ஏற்படுத்தி போற குருமார்கள் வந்து ரொம்ப குறைவு. அதுக்கு அவருக்கு ஒரு ஏதோ ஒரு அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கனால தான் இது சாத்தியமாகுது. ஆகவே அவரோட சேர்ந்து நானும் பயணிச்சல மிக்க சந்தோஷம். இது மாதிரி நம்ம சிவா ஐயா, அப்புறம் இங்க வந்திருக்க எல்லா சித்தர்குல அன்பர்கள் எல்லாரும், நான் ஒருத்தரையும் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ஆத்மார்த்தமா எல்லாருமே எல்லா சேவையும் செஞ்சீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் பாலமுருகன் ஐயாவுடைய இசை கச்சேரி தேவலோகத்துல இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் அந்த வாழைத்தாய் நம்ம எல்லாத்தையும் காத்து நிக்கணும். அருளோடு செல்வம் ஞானம் ஆற்றலும் அன்பும் பண்பும் பொருள் நலம் பொறுமை ஈகை பொருந்திட செய்வா எம்மா ஆயுள் ஆரோக்கியம் வீரம் அசந்திடா பக்தி என்று தேயுரா செல்வம் கீர்த்தி தேவியே அருள்வாய் உன் வாழ்வன் ஏறி வரும் வேலவா வணங்கும் தெய்வம் அல்லவா சங்கமயில் ஏறி வரும் வேலவா தமிழர் வணங்கும் தெய்வம் அல்லவா தமிழர் புகழ் ஓங்கவே காட்டி வரும் துன்பையாவும் தொலையனோ காட்டி வரும் துன்பையாவும் தொலையனோ தமிழர் வாழ்க்கையிலே இன்ப கொடி மலகனோ தங்கமயில் 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 ஏறி வரும் வேலவா நீ தமிழர் வணங்கு தெய்வம் அல்லவா
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்காட்டை தாண்டி சிறுங்காட்டுக்குள்ளே வந்து சிறுகாட்டு நடுக்காட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் என்ன சொன்னால் முன்னுக்கு போன இந்த வாகனத்தோட சொக்கன் சேர் வந்து உடைஞ்சி தான். ஸோ அந்த அதை கலட்டி சொக்கன் சேரை வந்து இனி சேஞ்ச் பண்ணிட்டு தான் போவாங்களாம். நமசிவாய். பெருங்காட்டை ஒரு மாதிரியா தாண்டி வந்துட்டீங்க தானே? சிறுகாட்டுக்குள்ளே அடுத்த வேலையா? இப்போ பிரச்சனை இல்லை. நமசிவாய். மற்ற வாகனம்லாம் முன்னுக்கு போயிட்டா? முன்னுக்கு போயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற வாகனம் வந்து முன்னுக்கு போயிட்டுது. இப்போ ஒரு 3 வாகனம். ஆனால் பின்னுக்கு டிராக்டர் வரணும், டிராக்டரை காணல. சுற்றி மிதி பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்கள்ட வாகனத்தை தாண்டி. சொன்னால் அதில் வந்து ஃபொக் லைட்டுன்னு சொல்லுவோம், அது போட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். நடுக்காடு அந்த இந்த இந்த இதோட வெளிச்சம் தான் அங்கே அடிக்குது. இங்கே பக்கம் பார்த்தா ஒன்றும் தெரியாது. என்னது அது? ஜக்கு கோ. ஆமா, அந்த ஜக்கு தெரிகிறது. பூட்டியாச்சாயா? முடிஞ்சா? அவ்வளோதான வேலு? இவரது கடிச்சு கடியில் அது கனலா கலண்டு தான் யாருக்கு உடையலையா? அது உடைஞ்சிருக்காண்டு கேட்டதான். கடில தீனது ஏகதான் என்ன உடைஞ்சிருக்குதாண்டு கேட்கறது கேட்கறது எனக்கு தெரியாது. சொல்லுங்க, நீங்க இல்லை இங்க இருக்கிறது சிங்கள ஊரு. அப்படி உண்டா? சரி, கடனாவது உடைஞ்சதா? அப்ப உடைஞ்சிருக்காண்டு கேட்கறதுக்கு அவனுக்கு கூட தெரியுது. கடனவாத உடைஞ்சதான்னு தான் கேட்குறது. உடைஞ்சிருக்கான்னு கேட்குறது. நட்டு லூஸ் ஆகிட்டு அதை இப்போ டைட் பண்ணுறாங்க. அதுதானே நானும் சொன்னேன். உடையலையா? கலண்ட் இருக்காயா? ஏகதாமாய் இதராவோ இஞ்சி எதராவோ அவன் வலிக்குட்டாங்க. இல்லை அவங்க முன்னுக்கு எடுக்கிறாங்க. இஞ்சி போனோம். அடே வாகனம் போகுது, பிஸ்கட்டை கொடுத்துட்டாடா பாவம். ரைட், வாகனம்லாம் வந்து அப்படியே இங்கேருந்து மொன்றாலேருந்து கிளம்பும்போது எப்படி அடிக்கிறதோ அதே மாதிரி இப்போயும் அப்படியே அடிக்கிருக்கு. ஃபைனலாக மொன்றாலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:23. ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் இனி வெட்டிக்குளோ கிளம்பணும். எத்தனை மணிக்கு போய் சேரும்னு சொல்லி தெரியாது. ஏன்னா காலையில் கண்டிப்பாக அங்கே நிற்கணும். அதனால் இப்போ வேகமாக கிளம்ப போகிறோம். ஸோ ஃபினிஷிங்கை போய் அங்கே கொடுத்து கொள்ளலாம். அப்போ தம்பியாக்கள் போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கபில்வத்த பயணத்தில் சந்திப்போம். பாய். அங்கே வர இப்படி தூங்குறாப்புல. ஓகே, குட் நைட். நல்லபடியாக போய் சேருங்க. ஓகே, பாய். ரோஹ்ரா நம சிவாய. ஒரு மாதிரியாக நல்லபடியாக அப்பனர்களால் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ உண்மையில் இந்த ஒரு பயணம் நிறைய பேர் வந்து எந்த விதமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இது வந்து ஜொலி பண்ணுறதுக்காக போன ஒரு பயணம் கிடையாது. மேலே ஒரு நாங்களாகவே உணர்ந்து அற்புதமான ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஜாத்திரையாக தான் வந்து இருந்தது. அதுக்குள்ளே ஒரு சில பேர் வந்து எப்படி
சில விஷயங்களை வந்து அதை ஜோக்கா அப்படி இப்படிலாம் பேசிப்பாங்க. அது பலமே நமக்குள்ளே இருக்கிறது ஒன்று. அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அது எங்கேயோ வந்து இருக்குன்னு தானே அந்தந்த இடத்துங்களில் சில சந்தோஷத்துக்காக வேண்டி சில விஷயங்களை பேசிக்கொள்வாங்க. ஆனாலும் வந்து இது முழுக்க ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தது. இது நாள் வரைக்கும் லைஃப்பில் நாங்கள் பயணிக்காத ஒரு பயணம். ஸோ வந்து இந்த ஒரு பயணம் எங்களோட லைஃப்பில் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். உங்களுக்குமே வந்து ஒரு விசித்திரமான ஒரு பயணமாக இருந்திருக்கும். யாருமே நினைச்ச உடனே ஈஸியாக போகக்கூடிய ஒரு இடம் வந்து இலங்கையில் இந்த ஒரு கபிலவத்தை வந்து கிடையாது. ஸோ நீங்களும் இலங்கையை சேர்ந்தவங்களாக இருந்தால் பல வழிபாட்டில், அதாவது சைவம் சார்ந்த பல வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு கபிலவத்துக்கு ஒரு வாட்டி போய் வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையை பற்றின பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. முருகன் அழைப்பு இருந்தால் கண்டிப்பாக போக மிஸ் பண்ணிடுவேன். முருகன் அழைப்பு இருந்தாலும் அது ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லலாம். ஆமாம், கால் பட்டுறதுக்கு பல ஜென்ம புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது கோபிசாமி கூட வந்து இதை பற்றி நிறையவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாப்புல. அப்போ நாங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எங்களையும் தாண்டி நாங்கள் இதுக்குள்ளே ஏதாச்சும் தவறுகள் செய்திருந்தால் அதுக்கு வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவர் அப்படியே பதிலைக்கு போனோம், அவர் இனி ஜப்பானுக்கு போகணும், நாங்கள் இனி எங்கள்கிட்ட வீட்டுக்கு போகணும். ஸோ எல்லாருக்கும் நமசிவாய ரோகரா சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கபில்வத்தை பயணம் 2026 இனிதே நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.